இந்த கன்னடா படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்குமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் மக்கள் கொண்டாடி தீக்குறாங்க. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு வந்து பேய் பிடிச்சிருதுன்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு பேய் பிடிக்கல. ஹீரோ வந்து மக்களை வச்சு செய்ய ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மக்கள் இவருக்கு ரிவர்ட்டாக வந்து இவரை வச்சு செய்கிறாங்க. ஸோ யாரை வச்சு செஞ்சான்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஃபன்லோடராக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் முண்டாசுப்பட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு முண்டாசுப்பட்டி மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படமாக தான் அமைஞ்சது. ஃபுல்லாகவே ஃபன்லோடா எல்லா கேரக்டரும் நம்மளுக்கு மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தோட கேரக்டர் சூப்பராகவே இருந்தால் சொல்லி ஆகணும். ராஜ்பி ஷெட்டியோட எக்ஸ்டர்னல் கேமியோ இந்த படத்துக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே ஃபன்லோடராக இருந்து தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் கம்மியாகுது அப்படின்ற ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபன் எலிமெண்ட் கொஞ்சம் கம்மியாகுது. அதனால் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒரு ஒர்த்ஃபுல்லான படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஓடிடியில் மறக்காமல் பாருங்கள். ஓடிடியில் எல்லாருமே கொண்டாடுவீங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் விடுங்க, எப்படி இருந்ததுன்னு படத்தை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெகமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.